என்பார்கள், சின்னம் என்றால் அடையாள சின்னம், அதையும் நேருக்கு நேர் பார்க்கிறேன். இறைக்கிற கேணி ஊறும் என்பார்கள், நான் அளவுக்கு மேல்தான் இறைக்கிறேன், அதனால் எவ்வளவு ஊற முடியுமோ அது ஊறுகிறது. துன்பங்களிலிருந்து விடுதலை வேண்டும் மனிதன் தான் சேகரிக்கும் பாவத் துன்பங்களை விட்டுவிட வேண்டும். அந்த பாவத் துன்பங்கள் ஒன்றுதான் உறவினர்களை கவனிக்காமல் இருப்பது. தாயை தவிக்க விட்டு காசி யாத்திரை போகிறான் என்பார்கள் கிராமங்களில். காசிக்கு போனாலும் கருமம் தொலையாது என்பார்கள். பிறரை காப்பாற்றுவதை சுயதர்மா கொள்ளாத மனிதனுக்கு துன்பம் தலைமாட்டிலேயே காத்திருக்கும். முதலில் பெரும்பணம் உள்ளவர்கள் அதை பெட்டியில் வைத்து பூட்டுவதை நிறுத்துங்கள். நம்முடைய உதவிக்கு காத்திருப்பது எத்தனை பேர் என்று பட்டியலை தயார் செய்யுங்கள். பிறகு பெட்டியை திறந்து பணத்தை எடுங்கள். நீங்கள் பணத்தை எடுத்ததும் அந்த பணம் இறந்த இடத்தில் பரமாத்மா இருந்து கொண்டு உங்களுக்கு காவல் இருப்பான். உங்களுக்கு தெரியுமில்ல, சீக்கிரட்டோடைய அந்த ஆத்தர் ரோண்டா பயிரு அத்தனை பணம் முடிச்சு போய் கடைசியில் வெறும் $100 தான் அக்கௌண்ட்ல இருக்கு. என்ன பண்ணாங்க, போய் இந்த $100 எடுத்துட்டு வந்து அது $10 10 பிச்சைக்காரங்க போட்டாங்க. யாரு பண்ண? அதனால இன்னைக்கு அவங்க கோடீஸ்வரன். அப்ப என்னன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் துன்பம் வர காரணம் தான். நம்ம நினைச்சிருக்க நான் எது தப்பு பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு உங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் பையன் கஷ்டப்படணும், உட்கார்ந்து கேட்கணும், புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு செய்ய முடியும் செய்யணும். அதுக்காக நீங்க எந்த லெவலுக்கு இறங்கி போனாலும் தப்பு. அவங்க கூட வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க எங்க இருந்து பண்ண நான் சிட்டிக்குள்ள இருந்து சொன்ன இருக்க மாட்டாங்க. இப்போ 2 days முன்னாடி நம்ம சோஃபா வாங்கன்னு நினைச்சிட்டு போய் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு என்ன வேணும் பெஸ்ட் ஆகும். அந்த வீட்டுக்கு அது அவசியம் இல்லதான். அவங்க ஹாப்பினஸ் முக்கியம், அவ்வளவுதான். இப்ப அப்பா எனக்கு ஒரு டிவி வாங்க, ஓகே பெஸ்ட் டிவி வாங்கணும்னு அடுத்து பிளான் பண்ணிருக்காங்க. அன்றைக்கு அங்க வீட்டுல டிவி இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அவங்களுக்கு இப்ப எங்க அப்பா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பணம் வேணுமா வண்டி கார் எடுத்துட்டு பண்ணி இப்போ பஸ்ல போக வேண்டாம். சம்பாதிக்கிறதெல்லாம் பெற்றவங்க நல்லா வச்சுக்கணுங்கிறதா. பெற்றவங்க நல்லா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அவங்க கிட்ட வாய் திறந்து கேட்க மாட்டாங்க, பையன் கஷ்டப்படுவான் பொண்ணு கஷ்டப்படுவான்ட்டு. நீங்க தான் புரிஞ்சு அவங்களுக்கு செய்யணும். நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது வந்து எப்படி அவங்க பார்த்துட்டாங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறமா செஞ்சாங்க, குறிப்பேரும் செஞ்சாங்க இல்லையா? செத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போட்டோ எடுத்து மாலை போட்டு வைக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை. இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து போய் நம்ம வேற பண்ணிட்டு உட்காந்து அப்ப அதுக்கான பாவம் மூட்டை சுமந்துதான் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் உங்களுக்கு இதாகாது. நான் கண் கூட பாக்குறேன், பெத்தவங்களை கவனிக்க இன்னைக்கு அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஒரு செகண்ட் கூட அனுபவிக்கக்கூடிய அவ்வளவு துன்பத்துல இருக்கிறாங்க. பையன் ஆக்சிடென்ட் ஆகி 30 வருஷம் வந்து கை குழந்தை மாதிரி படுத்து படிக்கல கிடக்குறாப்புல, ஒன்னும் பிரச்சனை. ஒரே தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா வந்து பார்த்தா சாப்பாடு போட மாட்டாங்க. ஒரே தவறு. சிறந்த சிவபக்தங்க அவங்க. சிவராத்திரிக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு இது இருப்பாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப பாவமாக்குது. அத்தனை சொத்து அத்தனை கஷ்டத்து பெற்றவங்களை பார்க்காதனால அவங்க எவ்வளவு சாப்பிட்டு இருப்பாங்க. நான் வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா, யாராவது வயசானவங்க பெரியவங்க அவங்களுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன வேணும் செய்யணும். நீங்க ரோட்ல பாக்குறீங்களா, வெளியே காட்சி பாக்குறீங்களா, அவங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பெரியமா நினைச்சிட்டு பாருங்க, அதுல ஒரு இன்பம் கிடைக்கும் பாருங்க. அந்த பிளஸ்ஸிங் தான் உங்க குழந்தைக்கு சேர்த்துற சொத்து. அற்றால் அழிவு செய்திருத்தல் அதுதான் பெற்றால் பொருள் வைப்புலி. சொத்தை சேர்த்து வைக்கிறது வந்து அடுத்தவங்க வயிற்றுலதான். துன்பு இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணணும். உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தா அதை சொல்லிட்டு நான் கண்டினியூ ரொம்ப உணர்ச்சிகரமா போயிடும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய அனுபவங்கள் சில கஷ்டங்கள் இருக்கும், அதை சரி பண்றதுக்கு சில ஒரு NLP டெக்னிக் உங்களுக்கு சொல்றேன் நானு. உங்களுக்கு யாருக்காவது வந்து இப்ப சேட் பாக்ஸ் நான் மட்டும் பார்க்க முடியல, நீங்களே மனசு பிரச்சனை உங்களுக்கு பழைய அனுபவங்கள், அதாவது நீங்க தப்பு பண்ணதா இல்ல யாராவது சோகமா உங்களுக்கு உங்க வாழ்க்கை நடந்த கசப்பான அனுபவங்கள், அது இன்னைக்கு நினைச்சாலும் உங்களுக்கு துக்கம் சோகம் வந்துடும். அது குளோஸ் ரிலேட்டிவ் இறந்திருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மரணம் சம்பவிச்சிருக்கலாம், இல்ல உங்களுக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த சம்பவத்தை இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ரத்தம் கொதிக்குதுங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதை தாண்டி வர முடியல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதை எரேஸ் பண்றதுக்கு நம்ம going to tell a technique. It's called NLP technique. உங்களுடைய பழைய நெகட்டிவ் மெமரி வந்து உங்க பிரெயின்ல இருந்து அழிக்கிறது. ஓகேவா? சோ உங்க இதெல்லாம் எடுத்து கீழே வச்சுக்கங்க, ஏதாவது நோட்ஸ் கிட்ஸ் வச்சிருந்தீங்க, சிட் ரிலாக்ஸ், கண்ணை முடிக்குங்க. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே விசுவலைஸ் பண்ணிட்டு வாங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்ப நீங்க உங்க வீட்டுல ஹால்ல உட்காந்துருக்கீங்க, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்கிரீன் மாதிரி ஒரு கண்ணாடியில ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அது டிவி ஸ்கிரீனே வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த எந்த சம்பவம் நடந்து உங்களுக்கு நீங்க மனசு வருத்தமாக்குதோ, கவலையா இருக்கீங்களோ, அதை நினைச்ச கோபம் வருதோ, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ, அது என்ன வேணாலும் இருக்கலாம்.
உங்க குற்றுணர்வு வருதோ, இப்ப அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு அந்த சம்பவம் வந்து இப்ப அந்த டிவியில வந்து பிளே ஆகிற மாதிரி நீங்க கட் பண்ணணும். அந்த டிவி ஸ்கிரீன்ல பிளே ஆயிட்டு இருக்குது அந்த சம்பவம் அன்னைக்கு அப்படியே பின்னாடி அந்த அப்படியே பிரசன்ட் டென்ஸ் ஆகுது. அப்படியே அந்த படம் ஓடுற மாதிரி கட் பண்ணுவானுங்க. ஃபுல் வால்யூம் டிவியில வைக்கிற மாதிரி ரிமோட் எடுத்து ஃபுல் வால்யூம் வச்சுட்டு உங்களுக்கு அழுகு வரலாம், கோபம் வரலாம், சோகம் வரலாம், எதா இருந்தாலும் அழுதுருங்க. அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சா என்ன மேலே உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க. கத்தோணத்தோட கத்திருங்க, அழுவணுத்தோட அழுதுருங்க. ஆனா இப்ப அது டிவியில் ஓடிட்டு இருக்குது, பிரசன்ட் டென்ஸ் நடந்துட்டு இருக்குது. இப்ப அந்த டிவி கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு வீடியோ மட்டும் பாருங்க. ஆக்ரோஷமா இருக்குது, என்ன வேணா ஃபீலிங்கா வேணா இருக்கலாம். ஒரு மல்டிபிள் இன்சிடென்ட் தான் மல்டிபிள் இன்சிடென்ட் அந்த டிவியில் ஓடுற மாதிரி பாருங்க. ஒரு நபர் செய்த துரோகமா இருக்கலாம், ஒரு இறப்பா இருக்கலாம், உங்களுக்கு யாராவது செஞ்ச ஒரு பெரிய எனக்கு அவர் அப்படி பண்ணுனது எனக்கு இத்தனை பிரச்சனைக்காக நினைச்சிருக்கலாம், அதனால என்ன மன்னிக்கவே முடியாது, நான் காலத்துக்கு நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க என்ன வேணா நினைக்கலாம். இப்போ உங்க பக்கத்துல வந்து ஒரு சுத்தி இருக்கு. இப்ப அந்த டிவியில் ஓடிட்டு இருக்குது இல்லையா, இப்ப அதை உடைக்க போறீங்க. சுத்தி எடுத்துக்கங்க. 1 2 3 எவ்வளவு வேகம் உடைக்க முடியும் உடைச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மெமரி எரேஸ் ஆயிடுச்சு, உங்க பிரெயின்ல இருந்து அந்த மெமரி எரேஸ் ஆயிடுச்சு. டிவி உடைஞ்சு போச்சு, இப்ப அங்க ஸ்கிரீன் இல்ல உங்களுக்கு. இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னா, இப்ப அந்த டிவி ஸ்கிரீனுக்குள்ள சூரியன் பாருங்க, சன், ஒரு சூரியன் தெரியுது. அந்த டிவியோட உடைஞ்ச ஸ்கிரீன் உடைஞ்சு இப்ப அது பிளாங்கா இருக்குது, அதுக்குள்ள சூரியன் இருக்கு. அந்த சூரியன் வந்து ஒரு ஒரு வெள்ளை கலர் வந்து லைட்டிங்ஸ் உங்க மேல படுது. ஜஸ்ட் திஸ் இஸ் தட் பாசிட்டிவிட்டி. அதை ரிசீவ் பண்ணீங்க. அப்படியே அந்த ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடிக்குள்ள போகுது, அதை அப்படியே உங்க பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு the negative allergy, now you are filled with positivity. Take deep breath. Now you can open your eyes. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். நியூரோ லிங்குஸ்டிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நியூரோ லிங்குஸ்டிக் உடைய பிரெயினுக்கு நியூரால் ஒரு பெரிய நான் நல்லா அந்த செஷனுக்கு கிராஜுவேட் ஆகிறக்க ஐ பெய்ட் a lakhs of rupees. But it is very simple technique, very powerful technique. பேப்பர் நீங்க அனுப்பலாம். அந்த சம்பவத்தை சம்டைம் பேப்பர்ல எழுதி டீ வச்சு எரிச்சு பிளஸ் பண்ணிட்டாங்க கூட போதும். சம்திங் உங்க பிரெயினுக்கு வந்து உண்மை அது உங்களுக்கு மெமரி அழியுது அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அந்த சம்பவம் நடக்கல, இட்ஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் யுவர் லைஃப். பழைய சம்பவம் ஏன் நான் அழிக்க சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப என்ன சொன்னாலும் அது வந்து இடையில வந்து உங்களை உறுத்திட்டே இருக்கு. ஸோ அது போகணும் அப்படிங்கிற காலம். ஸோ இந்த துன்பங்கள் இருந்தாலும் நீங்க வெளியே வரணும் அப்படின்னா, நம்முடைய மதங்கள் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையிலே துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும். பட் அது பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம இப்ப ஆக்சுவலா நம்ம அதிகமான பயம் என்ன, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கு. ஆக்சுவலா யஜுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா உபநிஷம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நசிகேதன் வந்து பாத்தீங்கன்னா யமலோகம் அவங்க அப்பா கிட்ட கேட்டு அந்த போட்டு யமலோகம் போய் யமனையே பார்த்து கேள்வி கேட்கறது. நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய பதில் வரும். இது வந்து மகாபாரத்தையும் கூட கிளைக்கதையா வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நாளைய உணவிற்கு என்ன செய்வோம் என்பது ஒரு கவலை, மரண பயம் வரும்பொழுது நாளை இறந்து விடுவோம் என்ற பயம் கலந்த கவலை. இவ்வாறு வாழ்க்கை முழுவதும் மனிதன் ஏதாவது ஒரு கவலையில் மூழ்கி விடுகிறான். ஆன்மாவிற்கு இவையெல்லாம் ஏதுமில்லை, அதனால்தான் ஆன்மாவை அறிந்தவன் கவலைகள் நீங்க பெறுகிறான். கடோபனிதம் சொல்லுது. அப்போ நீங்க இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஒரு பாடி தானே வழியா, ஆன்மா கிடையாது.
3 விஷயம் சொல்றாங்க. அப்போ ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னா, இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் கேட்கிறான் நசிகேதன் யமதர்மன் கிட்ட, மரணத்துக்கு பின்னால் என்ன உள்ளது அப்படின்னு. அதற்கு யமதர்மன், மரணம் நிகழ்ந்த பிறகு ஆன்மா இருக்கிறது. நீ உண்மையின் ஆன்மா. மரணம் சரீரத்திற்கு மட்டுமே. உனக்கு மரணம் இல்லை. பலவார விளக்கு மரண பயத்தை வெல்ல நாம் தைரியமாக மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஞானிகள் ரிஷிகள் ஜீவ சமாதானம் அவங்களுக்கு மரண பயம் வராது. உங்களுக்கு புத்தரோட இதை படிச்சிருப்பீங்க. சாகர நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தன் சொல்லிட்டு அவருடைய நெருங்கின சீரர் அழுகுறாப்புல. அவர் சொல்றாரு, நான் நீ சமாதியாக போற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னு. அடப்பாவி, இத்தனை நாள் சொல்லி கொடுத்தவங்க பிரயோஜனம் இல்லாம போச்சு அப்படின்னு. ஏன்னா மரணம்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பயம் இருக்காது. ஏன்னா அவங்க அதை புரிஞ்சுட்டவங்க. ஆக்சுவலா இந்த பாடிக்கு தான் வந்து மரணம் இருக்கு, ஆன்மா கிடையாது. அப்ப நீங்க ஒரு சட்டை மாத்திர மாதிரிதான். அப்ப நீங்க ஒருத்தர் இறந்ததை பத்தி கவலைப்படல, அது வந்து அடுத்த வேலைக்கு போயிடுது. நான் அதெல்லாம் உங்களுக்கு கடைசி சில புக்கு படிச்சு காமிக்க. அப்ப அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த துக்கம் அப்படிங்கறத வராது. இதை புரியறதால ஈஸியான கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப நான் இப்பதான் பகவத்கீதை கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்பதான் 2-3 கிளாஸ் போகுது. டெய்லி 1 மணி நேரம் 1 மணி நேரம். ஏன்னா இந்த வேதத்தோட சாராம்சத்தை பகவத்கீதை அவர் இதுல இருக்கிற எசன்ஸ் எடுத்து அதுல கொடுக்குறாரு. இந்த ஆன்மா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதாவது மாண்டோக்கிய உபநிஷம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதரோட வேதத்துல வருது. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 நிலை இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விழிப்பு நிலை, வேக்கிங் ஸ்டேஜ். இப்போ நாம இருக்கிற இட்ஸ் வேக்கிங் ஸ்டேஜ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கனவு நிலை, ட்ரீமிங் ஸ்டேஜ். கனவுல வந்து உங்களுக்கு ஒரு உலகம் வர மாதிரி இல்லை, கனவுங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரீமிங் ஸ்டேஜ். தென் தூக்க நிலை, ஸ்லீப்பிங் ஸ்டேஜ். கனவுல இருக்கும்போது தூங்குறோம், பட் இந்த ஸ்லீப் வந்து டீப் ஸ்லீப். கனவு இல்லாத நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சென்சஸ் ஸ்லீப் சொல்லிட்டு ரெம் ஸ்லீப், நான் ரெம் ஸ்லீப்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மாதிரி நான் ரெம் ஸ்லீப் டீப் ஸ்லீப். அப்ப வந்து உங்களுக்கு கனவு வராது. சோ அது ஒரு ஸ்டேட். இந்த 3 தாண்டி இருக்கிறது துரியா. 4வது அதான் உங்களுடைய ஆன்மா. இது 3ஐயுமே வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கிங் ஸ்டேஜ் வந்து அடிபட்டு வலிக்குது, அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு மயக்கத்துக்கு கொண்டு போய் ஸ்லீப்பி ஸ்டேஜ் அந்த வலி இருக்கிறது இல்ல. அதே பாடி தான், அதே வலிதான். ஆனா அந்த ஸ்லீப்ல அவங்களுக்கு அந்த பாடிக்கு அந்த வலி தெரியறது இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சனக மகாராஜ் ஒரு கதையே இருக்குது. ஆக்சுவலா அதை விட உங்களுக்கு சொல்லப்போனா இந்த எக்கட்டாலேன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, த பவர் ஆஃப் லவ் சொல்லிட்டாரு. பட்டாம்பூச்சியோட கனவு, நேத்து கனவு நான் பட்டாம்பூச்சியா இருந்தேன். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, பட்டாம்பூச்சியோட கனவுல இப்ப நான் மனுஷனாக்கறனா இல்ல மனுஷனோட கனவுல பட்டாம்பூச்சி, இது எது உண்மை அப்படின்னு. நரகமான கண்டா ஏ சச்சியா ஓ சச். அப்ப 2மே சச்சு தான். அந்த இடத்துல இருக்கும்போது ஆன்மா அதை பார்த்துக்குது. உங்களுக்கு அப்ப வந்து அதுதான் ரியல் மாதிரி தெரியும். நிறைய பேர் தூக்கத்துல பயந்து எந்திரிச்சு உட்காந்து கனவுல பயந்து, ஆனா அது நடக்கிற அப்ப ரியலா நடக்கிற மாதிரி இருக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் இதை பத்தி பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த இந்த இன்னைக்கு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, கான்சியஸ்னஸ்ங்கிறதும் சப்கான்சியஸ் மட்டும் ஒண்ணுங்கிறாரு. பட் நம்முடைய வேதங்களோ நம்முடைய உபநிஷங்களோ அதுக்கு பின்னாடி வந்த இலக்கணம் எதுவுமே வந்து கான்சியஸ்னஸ் வேற சப்கான்சியஸ் வேறன்னு சொல்றாங்க. அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து தர்க்க ரீதியா வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. நான் இது எப்படி ரியலைஸ் பண்ண அப்படின்னா, நான் விபாசனா போயிருந்த 10 நாள். அந்த விபாசனா அதான் புத்தர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதம் யஜுர்வேதம் சொல்றது எசன்ஸ் எடுத்து அவர் விபாசனாவை கன்வெர்ட் பண்ணிக்காரு. இதுல சொல்ற இந்த புத்தருக்கு எங்க அவருக்கு வந்து இந்த வேதத்துறை சாராம்சம் சொன்ன ஆசையை துன்பத்திற்கான சொன்னதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாடிங்கிற அங்க என்ன விபாசனாங்கிறது என்னன்னா, புத்தர் சொன்னது நீ அப்படிங்கிற இல்லையா, நான் சொல்றேன் இல்லையா, அது உன்னோட பாடி கிடையாது, உன்னுடைய மனசு கிடையாது. இட்ஸ் நாட் யுவர் மைண்ட், இட்ஸ் நாட் யுவர் பாடி. அப்போ இது 2ஐயுமே நீ பார்க்க முடியும் தனியா. இன்னொரு இடத்துல இருந்துட்டு உன்னோட பாடி செய்யறதை பார்க்க முடியும், உன்னுடைய மனசு நினைக்கிறத நீ பார்க்க முடியும். இது அந்த விபாசனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு. அதுல வந்து 8வது நாளோ 9வது நாளோ அட்டாதீனான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி லாங்குவேஜ். அதுக்கு என்ன அர்த்தம்னா டிட்டர்மினேஷன். அதாவது 1 மணி நேரத்துக்கு வந்து நம்ம, அதாவது இந்த 10 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன். இந்த காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சா நைட் 9 மணிக்கு கம்ப்ளீட் உட்கார்ந்தது மெடிடேஷன் தான். இடையில கொஞ்சம் பிரேக் சாப்பிடறதுக்கு லைட் ஃபுட், அது நோ மொபைல், நோ ஸ்பீச், சைலன்ஸ் கம்ப்ளீட்டா 10 days ஃபுல்லா மெடிடேஷன் தான். அந்த மெடிடேஷன்ல அந்த டிட்டர்மினேஷன் மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து நீ எந்த பாட்டியுமே அசைக்கூடாது. நோ நோ கொஞ்சம் இப்படி கூண் உலகிறதோ, கண்ணை சிமெட்டுறதோ, கண்ணை முடிக்கிறதோ, உடம்பு அசைக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அட்டாதீனால வந்து பாலியில டிட்டர்மினேஷன். அப்போ அப்படி இருக்கும்போது நார்மலா உட்காந்தவே கை கால் வலிக்கு கொஞ்சம் அப்படி சாய்வோம் இப்படி செய்வோம், முன்னாடி வலிக்கதான் நடக்கும்.
கொஞ்சம் காலை விரிச்சுக்கும் அப்பப்போ விரிச்சுக்கணும். இப்ப இந்த 1 மணி நேரம் வந்து அசைக்கூடாதுன்னா 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் போது மூக்கு பிக்கும். இந்த சலூன் கடையில உட்காந்துருக்கும் போது கரெக்டா கட் பண்ணிட்டு போது மூக்கு பிக்குதுல அந்த மாதிரி கொஞ்சம் கால் விருக்கும். அது 20 நிமிஷம் பெருசும்போது எனக்கு என்ன ஃபீலிங்னா கால் என்னோட கால் பேரலைஸே ஆயிடுச்சு. இனி இது வேலை செய்யாதுங்கிற ஃபீலிங்கிற அளவுக்கு நான் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கேன். அப்ப அவர் அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இது இந்த பெயின் இஸ் நாட் யுவர் பெயின். நீங்க ஒரு வெளியிருந்து உங்க பாடி கவனிக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட் யூ வாட்ச் இட். உங்க அந்த சென்சேஷன்ஸ் அந்த 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 தியானத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்த உங்களுடைய சென்சேஷன் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் நாட் அ மெடிடேஷன். விழிப்பு நிலையில இருக்கிறோம். அவேர்னஸ் தான். உங்களோட சென்சேஷன் வந்து கவனிக்கிறோம். அது பாசிட்டிவா நெகட்டிவா உடம்புல எந்த பாத்து நடக்குதுங்கிற அந்த சென்சேஷன் பல்சேஷன் இதெல்லாம் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு வர்றோம். அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வழி ஆரம்பிச்சதையும் மறக்க ஆரம்பிச்சதையும் இப்ப எனக்கு அவர் சொல்லி கொடுத்தேன்னா நீங்க ஒரு தேர்ட் பர்சன் உங்க பாடிக்கு நடக்கிறத கவனிக்க ஆரம்பிங்க அப்படி. என்ன ஆச்சரியம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப அந்த பாடி தான் வெறுத்து போகுது, நான் இல்ல. அந்த துக்கம் எனக்கு கிடையாதுங்கும் போது எனக்கு உண்மையிலேயே அந்த பிரச்சனை கிடையாது. அது அந்த பாடி வெறுத்து போறது எனக்கு தெரியுது. பட் எனக்கு பெயின்ஃபுல்லா தெரியல. ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சு யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். இந்த வருஷம் கூட திரும்ப ஒரு டைம் 10 நாள் போலான்ட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு டைம் 10 நாள் போங்க. ரெகுலர் அப்போ நம்மள வந்து கவனிக்க அப்பதான் தெரியும் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். நீங்க வேற, உங்க மனசு வேற, உங்க பாடி வேறங்கிறது நீங்க அங்க ரியலைஸ் பண்ண முடியும். இதைத்தான் ஒரு புத்தர் கண்டுபிடிச்சு அவருக்கு அடுத்த தன்னோட இறக்குற வரைக்கும் மக்களுக்கு எதாவது சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். விபாசனுக்கு வந்து இதை கவனிங்க அப்படின்னு. அப்ப அதுல வேற நல்ல சென்சஸ் நீங்க விரும்ப வேண்டாம். அந்த ஆசைதான் அவர் துன்புறுத்த ஆரம்பிச்சார். வாட் எவர் இட் ஹேப்பன் ஜஸ்ட் இட் அலோவ் இட். அது வரும் போகும். ஜஸ்ட் யூ அப்சர்வ் இட். அப்ப யூ டோன்ட் ஹேவ் எனி பெயின். இன்ஃபேக்ட் வந்து இன்னும் லேட்டஸ்டா அத வந்து ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. அதாவது அவரு சொல்றது வந்து உங்களுக்கு பெயின் உங்களுக்கு தெரியாது. இப்ப லேட்டஸ்ட் ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா சர்ஜரி அண்ட் எமோஷன் த எரா பிஃபோர் அனஸ்தீசியா. அப்ப அனஸ்தீசிக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணும்போது எப்படி வழியில பார்த்தாங்கன்னா ஹேண்டில் வித் எமோஷன்ஸ் ஹேண்டிலிங் தான். ஒருத்தருக்கு வழி வராம வந்து பாத்தீங்கன்னா அவங்க எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்போ உங்க உடம்புல இருக்கிற பெயின் உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்களே உங்களை மேனேஜ் பண்ணி முடியும். இந்த புக் பேர் வந்து த பிரில்லியன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பெயின். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா த பிரில்லியன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பெயின். பெயின் என்ன சொல்லும் போது ஒரு டெஃபரன்ஸ்